எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்னா சந்திச்சு பேய் பாசால உருவாகின இந்த பிரச்சனையை எல்லாரும் சேர்ந்து முடிப்போம். என்னல பூனை, உனக்கு வயிறு பசிக்குதா? கவலைப்படாதல, இப்பதான் சுட சுட பூரிய சுட்டு வச்சிருக்கேன். நீ இங்கேயே இரு, என்ன நான் போய் சுட்ட பூரிய எடுத்துட்டு வாரேன். யாராச்சும் வந்தவனா மறக்காம ஒளிஞ்சுக்கல. என்னம்மா சுக்கி கண்ணு, டிவி பாக்கியம்மா? ஆமா ஆண்டி. நல்லா பாரு. எம்மாடி, என்ன இங்க சுட்டு வச்ச பூரிய காணோம்? ஹே பூரி, I'm sorry, I will eat you. ஏ அம்மா, இந்த ரக்கூன் பொம்மை எல்லா பூரியையும் தூக்கிட்டு ஓடிட்டாளாட்டுக்கே. Wow, puri looks so delicious. ஏ அம்மா, பூரிய நாய் எலும்ப கவுற மாதிரி கவுரா பாரு. ஏ அம்மா, எல்லா பூரியையும் இவள வெட்டாலே. பூமாரி வீட்டு பூனை வேற பசிக்குதுன்னு சொல்லிச்சே. வேற வழி இல்ல, பூனை பாவம் பசியோடு இருக்கும். இந்த ரக்கூன் பொம்மை கிட்ட இருந்து பூரிய சுற்ற வேண்டியதுதான். பூரி இஸ் கான். ஹே எலிஃபண்ட், என்ன பூரி சாப்பிடுறதையே பார்த்துட்டு இருக்கா? தள்ளி போ, கண்ணு பற்ற போகுது. அம்மா முதலாளி அம்மா, அங்க பாருங்கம்மா, உங்க தலை மேல ஈ. What? ஈயா? Hey, housefly, get out! Shoo, shoo, shoo! ஐயா, நல்ல சந்தர்ப்பம். Hey, hey, shoo, shoo, get lost, get lost. அந்த பாயா இருக்கட்டும். அப்பாட்ட கம்ப்ளைண்ட் கொடு, கண்டுபிடிச்சி தருவாரு. அட என்ன முதலாளி அம்மா, இப்பதானே பூரிய முடக்கு முடக்குன்னு சாப்பிட்டிய. What? நான் சாப்பிட்டேனா? No way, I didn't eat. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என் தட்டுல பூரி இருந்துச்சு. அப்போ ஒருவேளை நீங்க விரட்டுன ஈ வந்து பூரிய தூக்கிட்டு போயிருக்குமோ? ஹே, என்ன சொல்றா? இந்த பக்கமா விரட்டுன ஈ அந்த பக்கமா வந்து எப்படி பூரிய தூக்கிட்டு போயிருக்கும்? ஹே, என்ன தட்டையும் காணோம். அதான் முதலாளி அம்மா, இதோ இந்த பக்கமா பூரிய தூக்கிட்டு போன ஈ அந்த பக்கமா வந்து தட்டை தூக்கிட்டு அந்த பக்கமா ஓடி போயிருக்கும். ஹே, என்ன இந்த பக்கம் அந்த பக்கம்னு என்னைய கன்ஃபியூஷன் பண்றீங்களா? எனக்கு இப்போ பூரி வேணும். ஆமா மருமவளே, என் தட்டுல இருக்கிற பூரிய எடுத்து நீ சாப்பிடுறியம்மா? ஹே கேளவி, உன் தட்டுல இருக்கிற எச்சு பூரிய நான் எடுத்து சாப்பிடணுமா? நோ வே. ஹே வேலைக்காரி, என்ன வேலைக்காரியையும் காணோம்? அதாம்மா மருமவளே, அதோ அந்த பக்கமா தட்டை தூக்கிட்டு போன ஈ இந்த பக்கமா வந்து அந்த பக்கமா இருக்கிற வேலைக்காரிய தூக்கிட்டு இந்த பக்கமா போயிருச்சு. ஹே, இந்த பக்கம்
இந்தா எங்க அம்மா ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஆஹா, இந்தா போன நான் சுட்ட பூரிதான், நீ நல்லா சாப்பிடு. பொறுமையா சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. அம்மாடி, பூனைக்கெல்லாம் விக்கல் எடுக்குமா? தண்ணிய குடியேண்டி, நான் விக்கலமா? டேய் என்னடாங்க சத்தம்? Hey, elephant, what is that sound? அது அது வந்து விக்கல் எடுக்குது முதலாளி அம்மா. ஏய், விக்கல் எடுக்குன்னு சொன்னா ஏன் பஞ்சாத்தம் கேட்டுட்டு இருக்குது? அது 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 வந்து அது அது விக்கலும் ஏப்பமும் சேர்ந்து வருது. பாத்தீங்களா, விக்கலும் ஏப்பமும் சேர்ந்து வருது. இங்க ஒரு மனுஷி பூரி இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கா, அத கண்டுக்காத வேலைக்காரி விக்கல் எடுத்து ஏப்ப விட்டுட்டு இருக்கா. அம்மாடி, யாரோ காலிங் பெல்ல அடிக்க அவளாட்டுக்கே. யாய் போன, யாரோ வாராவ, இந்த தூக்கிட்டு ஓடிரு ஓடிரு. உள்ள வரமா? அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அடடே பாப்பா, நம்ம கிளி ஜோசியம் ஜோக்க தான் பாத்துட்டு இருக்கியா? யாரு நீங்க? அம்மா, பாட்டி, எல்லாரும் வாங்க, இங்க யாரோ வந்திருக்காங்க. ஹே, who is that? வணக்கம்மா, நீங்க தான் இந்த வீட்டோட முதலாளி அம்மாவா? நான் தான் கிளி ஜோசியக்காரன். கிளி ஜோசியம் பார்க்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வாட்? கிளி ஜோசியம்? I don't believe that. ஏமா, ஜோசியத்தை நம்பாத உங்களையே நம்ப வைக்கிறது தாமா இந்த கிளி ஜோசியத்தோட மகிமை. என்னோட ஜோசியம் மத்த ஜோசியக்காரங்க மாதிரி தப்பாலாம் இருக்காது. கரெக்டா கிளி ஜோசியம் அக்யூரேட்டா சொல்லுவேன். ஒரு வாட்டி மட்டும் முயற்சி செஞ்சு பாருங்க, பிறகு கிளி ஜோசியத்தை நீங்களே நம்புவீங்க. ஓஹோ, உன் ஜோசியம் அக்யூரேட்டா இருக்குமா? அக்யூரேட்டா? அது என்னம்மா அக்யூரேட்? அது மை செகண்ட் ஜோ. ஹே மிஸ்டர் பேரட் ஜோசியர், அதோ அங்க நிக்கறால வேலைக்காரி, அந்த வேலைக்காரிக்கு ஜோசியத்தை பாரு. என்னது கிளி ஜோசியமா? அன்னக்கிளி, என் பஞ்ச வர்ண கிளி, ஓ முன்னாடி இருக்கிற இந்த ஆண்டிக்கு ஒரு நல்ல சீட்டா எடுமா. அடடே, மொதல் சீட்டை தூக்கிட்டு வந்துட்டியா? சூப்பர் சூப்பர். ஐயா கிளி ஜோசியக்காரரே, கார்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. அட, நம்ம பிக் பாஸ் விஜய் சேதுபதி வந்திருக்காரு. பிக் பாஸ். வாட்? பிக் பாஸா? இந்த பிக் பாஸுக்கு என்ன அர்த்தம்? ஏமா, இந்த பொம்பளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்கே போய் ஜெயிச்சிட்டு வர்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த வேலைக்காரி பிக் பாஸ் டைட்டில் வின்னரா? எங்க வீட்டு வேலை
உன்னோட கிளையும் டுபாக்கூருன்னு. இங்க பாருங்கம்மா, என்ன பத்தி பேசுங்க, என் ஜோசியத்தை பத்தி கூட பேசுங்க. ஆனா நான் வளர்க்குற கிளிய பத்தி தப்பா பேசாதீங்க. ஹம், ஆமா, பெரிய ஊர்ல இல்லாத பெரிய அழகான கிளி காக்காய்க்கு பச்சை பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு கிளியா? வேண்டாமா, நிப்பாட்டுங்க. என்னோட பொறுமைக்குன்னு ஒரு எல்லை உண்டு. என்னோட கிளிய பத்தி தப்பா பேசி அந்த எல்லைய தாண்டிராதிய. ஆமா, பெரிய பாகிஸ்தான் பார்டர் இல்ல. பல்ல வளர்க்காத நீ எல்லைய பத்தி பேசுறியாடா என் பொட்டேட்டோ? ஹே, பச்சை பெயிண்ட் அடிச்ச கிளி, கெட் லாஸ்ட். அன்னக்கிளி, அன்னக்கிளி, அன்னக்கிளி. ஓடுடா ஓடு, வந்துட்டான் அண்ணன் கிளி சொர்ண கிளின்னுட்டு. இனி இந்த ஏரியால உன்னையும் அந்த கிளியையும் நான் பார்க்கவே கூடாது. இந்த வீட்டுக்கு வந்த என்னையையும் என் கிளியையும் அவமானப்படுத்திட்டியல்ல அன்னக்கிளி. இனிதான் இந்த குடும்பத்துக்கு நாம யாருன்னு காட்டணும். காட்டுறேன், இந்த கிளி ஜோசியக்காரன்னா யாருன்னு காட்டுறேன். என்ன வெறும் ஜோசியம் பாக்குற கிளி ஜோசியக்காரன் தானே நினைச்சிய? கிளி ஜோசியம் மட்டும் கிடையாது, பல மந்திரங்களை போடுற சூனியக்காரன். ஓம் கிரீம் கிரீம் மங்கம்மா, மங்கம்மா வா வா வா. Ha ha ha.